அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி நான் வந்துட்டு என்னோடய பூஜா ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். யூஸ்வலாக நிறைய பேர்த்துக்கு நான் க்ளீன் பண்ணுற மெட்டீரியல் என்னென்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் வந்துட்டு நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்க கூட சொல்ல போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நிறைய கரை இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்துட்டு நான் ஒரே ஒரு க்ளீனிங் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பொருள் தான் பீத்தாம்பரி. இந்த ஒரே ஒரு இதுதான். இது வாங்கினீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வாரம் 1 மந்த்துக்கு மேலேயே இது வரும். ரொம்ப டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழுக்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தொட்டுக்கிறேன். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி தொட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணாலே பளிச்சுன்னு போயிடும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம வந்து உப்பு தண்ணி, இங்கே நிறைய உப்பு தண்ணிங்கிறதுனால நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல தண்ணியில் போட்டு வச்சுருவேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வந்துட்டு இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் விளக்கிடுவேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கரையாக இருக்குது. ஏன்னா ஒரு 15 டேஸ் வந்துட்டு நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தனால என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். விளக்கு ஏற்றுறதே பெரிய விஷயம். பார்த்திங்கன்னா திரி வந்து அப்படியே கருகி என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது இப்போ நான் தேய்ச்சி காமிக்கிறேன். இது லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் வந்து விளக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இட் ஹேப்பன் சம்டைம்ஸ். நம்ம ஆள் இல்லை அப்படின்னா வீடு எப்படி வேணாலும் இருக்கலாம். முன்னாடியெலாம் வந்து புளி, அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளீனிங் பவுடர் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா உப்பு தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பட்டுச்சு. அதே மாதிரி இது ஒரு பேக்கெட் வாங்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே வீட்டில் இருக்கும். டக்குன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லெமன் அந்த மாதிரி தேடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நல்ல பளிச்சுனே போயிடுது. பார்த்திங்கன்னா அப்படியே எப்படி இருந்துச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நான் பேபியெலாம் வச்சிட்ருக்கிறதுனால எனக்கு க்ளீன் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இந்த பொடி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு மெயினாக நல்ல தண்ணியில் போட்டு வச்சிட்டேன்னா ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். வாரம் க்ளீன் பண்ணிட்டா எனக்கு பிரச்சனை இருக்காது. இதெல்லாம் பாருங்கள், தண்ணி ஊற்றி பூ போட்டு வைக்கிறது. பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி ட்ரை ஆகி ரொம்ப கருப்பாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு விளக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேப்பர் போட்டு நல்ல தண்ணியிலிருந்து எடுத்து இந்த மாதிரி தொடச்சி அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கணும். அந்த தண்ணி பதம் இல்லாமல். அப்போ தான் வந்துட்டு 1 வீக் வரைக்கும் க்ளீனாகவே இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.